இப்போ தாவேகால போயிட்டு செங்கோட்டையன் நினைஞ்சதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன மேட்ரு ஏது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த டீட்டெயிலாம் நமக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் நகர்வுன்னு என்ன நண்டாலும் அதுக்கு காரணம் அவன் தான். அவன் இல்லாமல் ஒன்றுமே நகராது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். அண்ணன் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்காருன்னா, இப்போ அப்படியே டிராஃபிக்கில் வண்டி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. திருமாவளவன் அண்ணனோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இறங்கி வர்றார். அப்படி வந்து அப்படி பார்த்துட்டு, ஓ மை காட் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா, இதுக்கு காரணம் பாஜகவின் திட்டம் தான் இந்த டயர் பஞ்சர் ஆனது அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுல. அந்த அளவுக்கு பாஜக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கு பின்னாடியுமே அவங்களோட கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு திருமாவளவன் அவர்கள். எந்த அளவுக்குன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால போய் இணைஞ்சார்ல, அதுவே வந்து இதுக்கு பின்னாடி எது பாஜக இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக பார்வையில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நகர்வு எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பாஜகவோட கை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது இருக்கு, நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்க்குறேன், இருக்கியா இருக்குது. பாஜக எல்லாத்துக்குமே காரணம் தான், பாஜக தான் காரணம். தமிழ்நாடு இப்படி போயிட்டு இருக்குன்னா அது காரணம் பாஜக தான். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குழப்பம்லாம் வருதுன்னா அது காரணம் பாஜக தான். என்னங்க இல்லைங்க, உங்கள் கூட்டணி கட்சி திமுக தாங்க ஆட்சியில் இருக்குது. ஆட்சியில் அவங்க இருக்கலாம், ஆனால் குழப்பத்துக்கு பாஜக தான் காரணம் அப்படின்ற மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற திருமாவளவன் அவர்கள். அவர் எந்த பின்னணியில் தாவேகாவில் போய் இணைந்தார் என்பது எமக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நகர்வுகளில் ஒவ்வொரு அங்கிடத்திலும் பாரதிய ஜனதாவின் கைகள் உள்ளன. இதை யாரும் மறுக்க முடியாது. அதிமுகவில் இன்றைக்கு உள்ள இந்த குழப்பமான நிலைக்கு அல்லது விமர்சிக்கப்படும் நிலைக்கு பாஜகவும் ஒரு காரணம் என்பதை அதிமுக தலைவர்கள் உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட், இப்போ எல்லா பக்கமும் தாவேகா பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவில் வந்து அதிமுகவில் இருந்தும் சரி, பாஜகவில் இருந்தும் சரி, நிறைய முக்கியமான பிரமுகர்கள்லாம் தாவேகாவில் இணைய போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, பாண்டிச்சேரியிலேருந்து இணைய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயுமே வந்து நிறைய கட்சியிலேருந்து உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் என்னன்னு தெரியாதுப்பா, ஆனால் மக்கள் மத்தியில் தாவேகா வந்து தனித்துவமாக இயங்குகிற ஒரு கட்சி, சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சின்ற நம்பிக்கை என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் அந்த கட்சி அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பதிலாக பாஜகவோட பின்னணியில் தான் தாவேகா இயங்கிட்டு இருக்குது, அவங்களோட சப்போர்ட்டில் தான் அது போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை பார்த்துக்க வேண்டியது அவங்க பொறுப்பு தான். பாஜக ரொம்ப டேஞ்சரானவங்க அப்படின்னு மறுபடியும் இங்கே பாஜக மேலே தான் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் தனித்துவத்தோடு இயங்குகிறது என்கிற நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்களிடையே பெற்றால்தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியின் மீது ஒரு நம்பிக்கையை பெறுவார்கள். அவ்வாறு இல்லாமல் அது பாரதிய ஜனதாவோடு இணக்கமாக இருக்கிறது அல்லது நெருக்கமாக இருக்கிறது என்கிற தோற்றம் உருவானால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. எதிராகத்தான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் எதிராகத்தான் பார்ப்பார்கள்.